ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபயர் ஹட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேங்காய் தான் முடியெல்லாம் உதிருது, இலை நிறங்கிறது இல்லைங்களா, நிறைய பொடுகு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடி ரொம்ப கொட்டுறது. இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நம்ம வீட்லேயே எண்ணெய் காய்ச்சி போகிறோம். அந்த எண்ணெய் எப்படின்னு பார்த்துடலாம். இது எப்போயுமே நான் சின்ன வயசுலேருந்து இதை தான் நான் வீட்லேயே காய்ச்சி தடவேன். நான் இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய முடியாக இருக்கும். இப்போ இது எப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணுறேன், வீடியோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்கில் நான் நல்லா ஒரு அடிகாலமான பாத்திரம் இண்டோலியம் கடை வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்கில் போய் தேங்காய் நான் வாங்கிட்டு வந்துடுவேன். இது 1/2 லிட்டரு அளவுக்கு பார்த்திங்கன்னா இது 1/2 லிட்டர் தேங்காய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நாட்டு மருந்து கடையில் போனீங்கன்னா அது வெட்டி வேறுன்னு கிடைக்கும். இது வேப்பலாம்பட்டை, இதுவும் கேட்டிங்கன்னா 2மே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். வெந்தயம் நம்ம எப்பவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, வீட்டிலே வச்சுருப்போம். அதை கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது இப்போ அளவு பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டரு தேங்காய் எண்ணெய்க்கு 10 கிராம் வெட்டி வேறு, 10 கிராம் வேப்பலாம்பட்டை, 1 ஸ்பூனு வெந்தயம் எடுத்துருக்கேன். சும்மா கருவேப்பிலை நம்ம வீட்டில் 4-5 வீட்டில் இருக்கிற கருவேப்பிலை யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஆயில் பார்த்திங்கன்னா ஆயில் நம்ம ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு ஆளுக்கு இந்த சின்ன சின்ன பபுள்ஸாக வருது பாருங்கள். ஏன்னா அதுலேயும் மருத்துவ சத்து இருக்கு இல்லையா தேங்காய் எண்ணெய், அதெல்லாம் ரொம்ப கொதிக்க வேண்டாம். சின்ன சின்ன பபுள்ஸ் வரும்போது ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா சேர்த்துடுறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வெட்டி வேறு சேர்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தயம் சேர்த்துட்றேன். அவ்வளோதான். இப்போ நுரைச்சிட்டு வருது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இது வேப்பலாம்பட்டை, இதுக்கு கொஞ்சம் சேர்த்துறேன். அவ்வளோதான். கருவேப்பிலை சும்மா நம்ம அப்படியே உருவி சேர்த்துடலாம். நம்ம அந்த கருவேப்பிலை போட்டோம் இல்லையா, எல்லாம் காய்ச்சி முடிச்சிட்டோம். அவ்வளோதான். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே நைட்டு விட்டுடலாம், அந்த கடாயிலே இருக்கட்டும். நம்ம நாளைக்கு எடுத்து இது ஃபில்டர் பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வெந்தயம் ரொம்ப முடியும் ரொம்ப சில்கியாக இருக்கும், ட்ரை ஆகாமல் இருக்கும். ரெண்டாவது இந்த பொடுகு தொல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெலாம் ரொம்ப நல்லது, சூப்பராக இருக்கும் இந்த எண்ணெய். இங்கே பாருங்கள், நம்ம இந்த கருவேப்பிலை போட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் எண்ணெய் பாருங்கள் நுரெல்லாம் அடங்கிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அடுப்பு. இப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம வேப்பலாம்பட்டை போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இந்த ஒரு மாதிரி பிங்காக இருக்கு இல்லையா, இப்படி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெந்தயம் சேர்த்ததுனால